ட்ரெயின் தான் இந்தியாவுக்கு சுதந்திரமே வாங்கி தந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சியில 1901 தான் ரயில்வே நிறுவனம் நிறுவப்பட்டுச்சு. இப்ப இருக்கிற இன்டர்நெட்டும் போனும் மக்கள்கிட்ட இல்லாத அந்த டைம்ல ஒருத்தரை நேர்ல பார்த்து பேசுறதுக்கு இருக்கிற வேகமான ஒரு வழினா அது ரயில் மட்டும்தான். நம்ம ஊர் மக்கள் வடக்கு மக்களை பாக்குறதுக்கும், வடக்கு மக்கள் நம்மளை பார்த்து பேசிக்கிறதுக்கும், அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், போராட்டம், மறைமுக கூட்டம், எங்கெங்க நடக்க போகிற டீட்டெயிலையும் நியூஸ் பேப்பர்ஸையும் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவும் வசதியா இருக்கு. ரயில்வே நெட்வொர்க்கோட வளர்ச்சி வளர வளர இன்ஃபர்மேஷன்ஸும் கூடவே சேர்ந்து வளர ஆரம்பிச்சிச்சு. வெள்ளக்காரன் இந்தியாவில ட்ரெயின் காரணம் இங்க இருக்கிற உணவுப் பொருட்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போகும், வெளிநாட்டு பொருட்களை இங்க கொண்டு வந்து விற்கவும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உணவுப் பொருள் ஏற்றுமதி காரணமா உள்நாட்டு மக்களுக்கு பஞ்சமும் பட்னியும் அதிகமா வர காரணமா இருந்துச்சு. மக்கள் பட்னிலையும் இயற்கை சீற்றத்திலையும் பாதிச்சிட்டு இருந்தாலும் ட்ரெயின் இங்க இருக்கிற பொருட்களை துறைமுகத்துக்கு மட்டும்தான் கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மக்களுக்கு போராட்ட உணர்வும் சுதந்திரம் பெற வேணுங்கிற வெறியும் காலனைசேஷனுக்கு எதிராக மக்கள் திரும்பவும் பெரிய பெரிய போராட்டங்கள் பண்ணி கடைசியில் அது இந்தியா சுதந்திரம் கிடைக்கவே காரணமாயிருச்சு.